எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோவில்பட்டி டு சென்னை தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான் நம்ம வந்து போக போகிறோம். திண்டுக்கல் வரைக்கும் தூங்காமல் உங்களுக்கு வந்து vlog வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருக்கேன். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களை சந்திப்பதில் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியா உங்களுக்கு தெரியாது, கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த ட்ராவல் vlog அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோவில்பட்டி டு சென்னை தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலி சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோடு சேர்த்து அதுக்கடுத்து நமக்கு நடக்கிற அந்த நம்ம ஏரியா டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஓகேங்களா, அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை வாங்குறதுக்காகவும் நம்ம வந்து சென்னை வந்து போக போகிறோம். ஸோ எந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான் நம்ம வந்து போக போகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்சல் வச்சுருக்கேன், சாப்பாடுலாம் வாங்கியிருக்கேன், வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்படி தான் கையை இதுக்கு மேலே தூக்க முடியாது ஓகேங்களா, விரலில் தான் அப்படியே போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலிமா நிறையா ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப நடக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் அப்படி எப்படின்னு தான் இருக்கும் ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து சூப்பராக இருக்கும். போகலாமா? மக்களே, கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக பல ரயில்வே திட்டங்கள் வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றாக தான் பேட்டரி கார் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான கான்டாக்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பே அண்ட் யூஸ் தான், நாட் ஃபார் ஃப்ரீ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறையா மாற்றங்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்திருக்கு. கோச் நேமாக இருக்குது, கோச் நேம் டிஸ்பிளே போர்டாக இருக்கட்டும், ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் வருது அப்படிங்கிறதுக்கான டிஸ்பிளே போர்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:57 தான் ஓகேங்களா. ஸோ ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. என்ன தான் ட்ரெயின்லாம் ஆன் டைத்துக்கு வந்தாலும் நம்ம போகிற நேரத்துக்கு தான் அந்த 10 நிமிஷம் டிலே 15 நிமிஷம் டிலே அதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே அது அப்படி தான் நடக்கும். அது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியலை. அண்ட் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே அப்படியே லைட்டை வந்து பொழிச்சு வச்சுருக்கானுங்க அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலிமா. ஸோ அந்த சைடெலாம் பார்த்தாலே தெரியும், டிஸ்பிளே போர்டெலாம் உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோவில் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே அம்ரித் பாரத் மூலிமா தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. ட்ரெயின் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ட்ரெயின் தான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம் நம்ம. மக்களே, கரெக்டாக 15 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் வந்து அரைவ்ட் ஆகிருக்கு. மக்களே, கரெக்டாக 3 நிமிஷம் நின்றுட்டு 8:15 எடுத்துட்டாங்க.
ஆஃப்டர் லாங் டைம் வந்து கழிச்சு ஒரு ட்ரெயின் விளாக் வந்து நம்ம சேனலில் வந்து வருது. அண்ட் தென் இதை நம்ம வந்து என்ன கிளாஸில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? கோச் பார்த்தீங்க அப்படின்னா ICF கோச் தான், S8 கோச் நம்பரு. ஐசிஎஃபாக இருந்தாலும் நடந்து போய் நல்லா ஒரு பேர் போன ட்ரெயின் வேகத்துக்கு நல்லா ஸ்பீடாக வந்து போகாமல் நடந்து போய் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இன்றைக்கி 15 நிமிஷம் டிலேவாக வந்தாலும் ஸோ அதெல்லாமே அப்கமிங்கில் வந்து மேட்ச் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து கொல்லத்துலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஓரளவு டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். பேசஞ்சர்ஸுமே ஓரளவு நீட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:06 ஆகுது. 16 நிமிஷம் டிலேவோட விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காப்புல. ஸோ அப்படியே அந்த சைடு வந்து நம்மளோட திருநெல்வேலிக்காரன் சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி விபி வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கவர் பண்ணலாம். விபி அரைவல் விருதுநகர் ஜங்ஷன். ஓகேங்களா? சாத்தூர் வந்து நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஏன் காமிக்கல அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, அதுக்குள்ளேயே சாத்தூர் வந்து வந்துட்டாங்க. கரெக்டாக 15 நிமிஷத்துலேயே சாத்தூர் வந்து வந்துட்டாங்க. கோயில்பட்டு இருந்து எனக்குமே 20 நிமிஷம் இருப்பானுங்க. ஆனால் 15 நிமிஷத்தில் வந்து அடிச்சு முடிச்சு வந்துட்டாப்புல. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்து வந்துட்டு ஸோ ஏறிடலாம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு திண்டுக்கல் வரையும் கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் தூங்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து இது ஆல்ரெடி இந்த ரூட் வந்து நம்ம வந்து கரைச்சி பிடிச்ச ரூட்டு தான் சென்னை ரூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ 1-2 கிராசிங்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் திண்டுக்கல் வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து ஐ வில் ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ சும்மா விளாக்குன்ட்டு பண்ணிக்கிட்டுலாம் வந்துக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை வந்து சத்தம் போடுவாங்க. ஸோ அப்படியே விளாக்கும் வரும் பாருங்க. மக்களே, இந்த அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஒரு ட்ராவல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொல்லம் ஜங்ஷனில் மதியம் 2:50 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி கொல்லத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவனந்தபுரம், நெய்யாண்டீர்கரா, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர், திருநெல்வேலி அப்படின்னு வந்துட்டு கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை அப்படின்னு போயிட்டு அதுக்கடுத்து நம்ம ரெகுலர் ரூட்டான திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், விழுப்புரம், சென்னை வந்து அப்படி வந்து போகுது. மெயின் லைன் கிடையாது, ஷார்ட் லைனில் தான் யூஸ் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெயினோட டோட்டல் ஜேர்னி அவர் பார்த்தீங்க அப்படின்னா 15 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து எடுத்துக்கிடுது. ரவுண்டாக கணக்கு வச்சிங்க அப்படின்னா 16 மணி நேரம் சொல்லி கூகுள் வந்து காட்டும். ஆனால் அக்யூரேட்டாக பார்க்கும்போது 15 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து இந்த ட்ரெயினோட டோட்டல் ஜேர்னி அவர் வந்து இருக்குது. அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கொல்லம் டு சென்னை எக்மோரோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 858 கிலோமீட்டர் வந்து வருது. 858 கிலோமீட்டரை 15 மணி நேரம்
20 நிமிஷத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து கிடைக்குது. கொல்லத்திலேருந்து சென்னை எக்மோர் வர்றதுக்கு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு ஒரு லெஜண்ட் வந்து இருக்காப்புல, கொல்லம் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வந்து நம்ம வந்து இன்னொரு விளாக்ல வந்து டெடிக்கேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து நிறையா இருக்குங்க. கோச் கம்போசிஷனை பற்றி நம்ம வந்து மதுரையில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:35 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் டிலேவாக திருமங்கலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த விருதுநகர் டு திருமங்கலம் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டே வந்தாங்கங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து விலாகை வந்து டீசெண்டாக ப்ரெசென்ட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:54 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் டிலேவாக வந்து மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கும் இந்த தூங்கா நகரமான மதுரைக்கும் ஒரு பெரிய கனெக்டிங் வந்து இருக்குது. எவ்வளோ வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த மதுரைக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 2 வாட்டியாக நான் வந்து வந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அது ஏன் தெரியாது, ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து மதுரையில் வந்து வந்துடும். ஸோ மதுரைக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான். அடிக்கடி வருவேன், மதுரை வருவேன், ஜாலியாக இருப்பேன். மக்களே, இந்த அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் டோட்டலாக 23 கோச்சஸ் வந்து இருக்குது. எல்லாமே ஐசிஎஃப் கோச்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் கோச் கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 எஸ்எல்ஆர் கோச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் 3 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் ஒரு டெடிக்கேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச் அண்ட் செகண்ட் ஏசி கோச் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஏசி கோச்சஸ் வந்து 3 இருக்குது. அண்ட் தென் லெஜண்ட் அண்ட் நம்ம மாதிரி ஒரு பட்ஜெட் ட்ராவலுக்கு ஒரு ஏற்ற ஒரு கோச்சான ஸ்லீப்பர் கோச் வந்து கிட்டத்தட்ட 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து இதில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயின்ஸில் ஹையஸ்ட்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் கொண்ட ட்ரெயினாக இதுவுமே இன்னும் இப்போ வரைக்கும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆஃப்டர் எல்எஸ்பி கன்வெர்ட் இதே நிலைமை தொடர்ந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 10:52 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் டிலேவாக திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கு. மதுரையை தாண்டினதுதாங்க கொஞ்சம் ஏறி அப்படியே லைட்டாக கண்ணை தந்துட்டேன், கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ திண்டுக்கல் ஜங்ஷன் வந்துட்டு ஸோ நமக்கான லோக்கோ வந்து நான் சொல்லவே இல்லை ஆரம்பத்துலேருந்து. ஈரோடு லோக்கோ செட்டோட வேப் 4 தான் நம்மளை வந்து இப்போ வரைக்கும் புல் பண்ணிகிட்ருக்கு சகப்பேன். ஓகேங்களா? ஸோ அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டயத்தில் வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் மட்டும்தான் ரன் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொல்லம் வரைக்கும் ரன் பண்ணாங்க. ஸோ இதற்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் வந்து கூகுளில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வித்தன் டேட்டோடு இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நான் வந்து புக் பண்ணும்போது ஆர்ஏசியில் தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஆர்ஏசி 90, 91, 92 அந்த சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ புக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் கழித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3மே கன்ஃபார்ம் ஆகிட்டு 2 அப்பர் பெர்த்து ஒரு மிடில் பெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சைட் லோயர் அட்லீஸ்ட் லோயராக எதிர்பார்த்தேன், கிடைக்கல. ஓகே மகளே, குட் நைட். காலையில் எங்கே எந்திக்கிறேனோ அங்கே வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:43 ஆகுது. ஆன் டயத்துக்கு செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன தான் அந்த ஊடால் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் 5 நிமிஷம் டிலே வந்தாலும் ஸோ அது எல்லாமே மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து தாம்பரம் தான். மக்களே கரெக்டாக ஒரு 5:15 வந்து நம்மளை வந்து தாம்பரத்தில் வந்து நம்ம ட்ரெயின் வந்து இறக்கி விட்டுட்டு ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் டிலே வந்து வரும். ஸோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கரெக்டாக வந்து ஓரளவுக்கு இறக்கி விட்டாங்க.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க முடியாது. அன்று உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SSMR தமிழ்.